யோசுவா 1ஆம் அதிகாரம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து விட்டான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஆண்டவர் இப்பொழுது யோசுவாவை அழைக்கிறார், அல்லது ஏற்கனவே அந்த அழைப்பு வந்துருச்சு. இப்ப பதறி போன நேரத்தில் எப்படா நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் யோசுவா இடத்துல இடைபடுகிறார். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ஏற்கனவே ஆண்டவர் பேசின வார்த்தையை மறுபடியும் இந்த லீடர்ஷிப்ல பொறுப்பெடுக்கிறதான யோசுவாவுக்கு கர்த்தர் மறுபடியும் பிராமிஸை நினைப்பூட்டுகிறார். ஒவ்வொரு நியூ சீசனுக்குள்ள நுழையும் பொழுது நமக்கு ஒரு பிராமிஸ் தேவை. அதனாலதான் நியூ இயர் பிராமிஸ் கொடுக்கறாங்க, 1ஆம் தேதி பிராமிஸ் கொடுக்கறாங்க. அதனாலதான் ஒரு பர்த்டேக்காக ஜெபிக்க வரும்பொழுது ஒரு பிராமிஸ் கொடுக்கறாங்க. நியூ சீசனுக்குள்ள போகும் பொழுது நமக்கு ஒரு பிராமிஸ் தேவை. இந்த இடத்துல ஆண்டவர் லீடர்ஷிப்ல புது சீசனுக்குள்ள யோசுவா நுழையும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் அந்த பவுண்டரி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பார்டர் எல்லாம் கரெக்டா சொல்லி இந்த எல்லையை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். உங்க லைஃப்ல ஒவ்வொரு நியூ சீசனுக்குள்ள நுழையும் பொழுது நீங்கள் ஒரு பிராமிஸை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரோடும் பேசுகிறவர். ஆமேன். அடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது ஆண்டவர் அவனுக்கு முதல்ல பிராமிஸ் கொடுக்கிறார். இரண்டாவது an assurance of his presence. என்னுடைய பிரசன்னம், நான் அவனோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நியூ சீசனுக்குள்ள போகும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம போக கூடாது. ஒரு நியூ சீசனுக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளாம போக கூடாது. ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் அல்லது பிள்ளைகள் ஒரு புது கிளாஸுக்குள்ள போகிறதா இருந்தாலும், 10th முடிச்சு 12th முடிச்சு காலேஜுக்குள்ள போகிற ஒரு நேரமா இருந்தாலும், அல்லது ஒரு ஊழியத்தில் கூட ஒரு புதிய ஒரு திட்டத்துக்குள்ள போகும் பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஒரு அஷூரன்ஸ், ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், அது ரெண்டும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. யோசுவாவுக்கு 3வது ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். முதலாவது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். He gives him a promise. Secondly, he assures him of his presence. பிரசன்னத்தை வாக்கு பண்ணுகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 3வது என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷ்ல then you will make your way prosperous. இங்கிலீஷ் பைபிள்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல then you will have good success. நல்ல வெற்றி கிடைக்கும். சக்சஸ்ங்கிற வார்த்தை பைபிள்ல அந்த இடத்துல தான் வருது. ஹல்லேலூயா. நல்ல வெற்றி கிடைக்கணுமா? இரவும் பகலும் நீ என்ன பண்ணு? தியானம் பண்ணு. யோசுவாவின் காலத்துல பைபிள் எவ்வளவு இருந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? அநேகமா முதல் 5 புத்தகங்கள்
அதோடு கூட ஒருவேளை யோபுவின் புஸ்தகம் இருந்திருக்கலாம். ஏனென்றால் யோபு ஆபிரகாமின் காலத்திலே வாழ்ந்தவன். ஒருவேளை யோபுவின் புஸ்தகம் இருந்திருக்கலாம். இந்த 5 புத்தகங்களும் ஒருவேளை யோபுவின் புஸ்தகமும் இருந்திருக்கலாம். அதுவும் எழுத்து வடிவிலே. ஆர் இந்த பிரிண்ட் வெர்ஷன் ஒருவேளை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்ல, ஒருவேளை இல்லை, இல்லை, பிரிண்ட் வெர்ஷன் இல்லை. எந்த விதமான ஒரு வெர்ஷன்ல இருந்துச்சோ தெரியல. அதை தியானம் பண்ண சொன்னாரு. 6 புஸ்தகம் மிஞ்சு போனா. யோசுவா லீடர்ஷிப் எடுத்து 7 வருஷத்துல, யோசுவா லீடர்ஷிப் எடுத்ததற்கு பிறகு 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினார். நல்லா கைத்தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? கைத்தட்டினா நல்லா தட்டணும். ஹல்லேலூயா. 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். இந்த கொஞ்சம் பைபிளை தியானம் பண்ணியே அவ்வளவு வெற்றினா, உங்களுக்கும் எனக்கும் இவ்வளவு புஸ்தகம் இருக்கிறது, 66 புஸ்தகம் இருக்கிறது. இது தியானம் பண்ணா எவ்வளவு வெற்றி கிடைக்கும்? ஹல்லேலூயா. பைபிளை நல்லா வாசிங்க. இந்த கிரேக்க நாகரீகம் வந்த பிறகுதான் இந்த ஸ்கூல் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னால் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்கூல் எல்லாம் கிடையாது. எல்லாமே பைபிள் தான். ஆமென். ஹல்லேலூயா. லைஃப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பைபிள் மட்டும்தான். இந்த ஸ்கூலு, மேத்தமேட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இதெல்லாம் நம்ம இப்பதான். எல்லாமே பைபிள் தான் அந்த காலத்துல. ஆமென். இதை இரவும் பகலும் தியானம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். முதல்ல பிராமிஸ்னு சொன்னேன், அப்புறம் பிரசன்ஸ்னு சொன்னேன், மூன்றாவது பிரிஸ்கிரிப்ஷன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆலோசனை. ஒவ்வொரு சீசனுக்கும் ஆண்டவர் சில ஆலோசனை கொடுப்பார். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் வேதத்தில் ஆலோசனைகள் இருக்கிறது. எஜமானா இருந்தால் எஜமானுக்கு வேண்டிய ஆலோசனை, புருஷனாய் இருந்தால் புருஷனுக்கு வேண்டிய ஆலோசனை, மனைவியாய் இருந்தால் மனைவிக்கு வேண்டிய ஆலோசனை, பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை, ராஜாக்களாக இருந்தால் ராஜாக்களுக்கு வேண்டிய ஆலோசனை, வியாபாரியாக இருந்தால் வியாபாரிக்கு வேண்டிய ஆலோசனை, வேலைக்காரனாக இருந்தால் வேலைக்காரனுக்கு வேண்டிய ஆலோசனை, பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் பைபிள்ல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை நன்றாக தியானிக்கும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆமென். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற ஊழியம் வாய்க்கும்னு போடல, அவன் செய்வது எல்லாம். நீங்க கையை வச்சா ராங்கா போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க கை வைக்கிற காரியம் விளங்கணும். மனுஷன் பொதுவாகவே சாபத்துல தான் இருக்கிறான். அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறாரு. ஆடு மாடு நடந்து போச்சுன்னா ஒரு வயல்ல அங்க புல்லு வளரும். ஆனா மனுஷன் நடந்து போனான்னா அது ஒத்தையடி பாதி ஆயிரும். மனுஷன் நடந்து போன இடத்துல புல்லு கூட வளராது. அவ்வளவு விஷம். சிலர் பில்டிங் கட்டமா பார்த்திருக்கீங்களா? ஒரு பொம்மை தொங்க விடுவாங்க. எதுக்கு? கண்ணு பற்றும். அவ்வளவு பவர்ஃபுல் நம்ம கண்ணு. ஒருத்தர் நல்லா இருக்கிறான்னா அதை பார்த்தாலே அப்படி ஒரு மாதிரி பார்த்தானால முடிஞ்சுது. ஆனா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க கால் வச்சீங்கன்னா அங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க கை வச்சீங்கன்னா விளங்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி மாறணும். வசனத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிங்க. வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க. வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுது? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம நினைவு வேற, அவர் லெவலு
வேற அவருடைய நினைவுகளுக்கு தகுந்தது போல நம்ம மாறணும். ஆமென் சொல்லுங்க. அது பைபிள் படிக்க 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 பைபிளுடைய வசனத்தை தியானம் பண்ணி மைண்ட்ல ஏத்த 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 ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கறாருங்கிற கண்ணோட்டத்துக்கு வர 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 உங்களுடைய மைண்ட் என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது அல்லது மைண்ட் செட்டு மாறும் பொழுது உங்களுக்கு நீங்க செய்யறது எல்லாமே விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால 32 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறேன். ஆனா ஸ்கூல்ல படிக்கும் போது சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு சிங்கிள் டிஜிட் தான். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல ஒரே சிகப்பு கலர்ல தான் இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்காது. என் மார்க் எல்லாம் சிகப்பு கலர்ல இருக்கும். 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தாங்க, ஸ்கூல்ல பாஸ் பண்ணி விட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்களா ஸ்கூல்ல இந்த 10ஆவதுல போயிட்டு ஸ்கூல் மானத்தை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி 9ஆம் கிளாஸ்ல டைட்டா பிடிப்பாங்க தெரியுமா? ஒழுங்கா இல்லாத பிள்ளைங்களெல்லாம் ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க. என்ன 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்கிட்டாங்க. 9ஆம் கிளாஸ் நான் 2 வருஷம் படித்தேன். எத்தனை பேர் டிகிரி படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். டிகிரி படிச்சவங்களாம் கை தூக்குங்க. பிஏ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். நீங்க என்னது பிஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட்? நாங்கள் 9th ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு படித்தோம். அல்லேலூயா. எனக்கு இங்கிலீஷும் வராது, தமிழும் வராது. ஏன்னா என்ன ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல. அங்க படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இங்கிலீஷ் பேசும். எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலா இருக்கிறதுனால தமிழும் ரொம்ப வீக்கு. தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது. ஸ்கூல்ல எப்படி இருந்தது தெரியுமா? வாத்தியார் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா எழுச்சி நிப்பேன். என்ன கூப்பிட்டாங்கன்னா நானு ஆன்சர் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அது இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது. அது ஆன்சர் தெரிஞ்சான்னு சொன்னேன் இல்லையா, அது முதல்ல தெரியாது. ஆனா தெரிந்தாலும் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் கிடையாது. 4 பேருக்கு முன்னால நின்று இங்கிலீஷ் பேச வராது. இது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது. 9ஆம் கிளாஸ்ல ஃபெயிலு. கான்பிடன்ஸ் கிடையாது. இதுல வேற திக்குவாய். இன்னொன்னு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வாயில பேச வராது. சிலர் கேட்பாங்க தெரியுமா, ஏதாவது சொல்லிட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்பாங்க. இல்ல புரியலங்க, நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? அவங்க மைண்ட்ல ஒன்று நினைச்சிருப்பாங்க, பேசுறது வேற ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. மைண்ட்ல நினைக்கிறத பேச முடியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம், அப்புறம் திக்குவாய். இப்படிதான் ஸ்கூல்ல இருந்தேன். ஒன்பதாம் கிளாஸ்ல 2 வருஷம். அப்புறம் எங்க அப்பா பாலிடெக்னிக்ல போய் சேர்த்தாரு, என்ன டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் 3 வருஷம் பாலிடெக்னிக்கு போயிட்டு வந்தேன். படிச்சேன்னு சொல்லக்கூடாது, அது பொய் ஆயிரும். 3 வருஷம் கேம்பஸுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் இன்கம்ப்ளீட். ஆனா இன்னைக்கு மலேசியால ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸ்ல ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல், அப்புறம் 3 பைபிள் காலேஜ் இருக்கு. ஹிந்தியில, தெலுங்குல, தமிழ்ல, இப்ப இங்கிலீஷ்லயும் இருக்கு சென்னையில, அப்புறம் மலேசியாவில். கிட்டத்தட்ட இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 21 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிராஜுவேஷன் நான் நடத்தி இருக்கிறேன். எல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த மாற்றங்கள். ஆமென் சொல்லுங்க. எனக்கு டிகிரி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா பேருக்கு பின்னாடி ஏதாவது போடணும்னு ரொம்ப ஆசை.
படிக்க வச்சாங்க. அப்ப கூட டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஎம்இன்னு போடலாம். வழக்கமா டிகிரி படிச்சாதான் போடுவாங்க, டிப்ளமோக்கு போட மாட்டாங்க. சரி ஏதோ போடலாம், ஆனா முடிச்சாதானே போட முடியும். முடிக்கல. 82ல நான் 10th முடிச்சேன். நானு +2 படிக்க போக விடல. எங்க அப்பா பாலிடெக்னிக் போடான்ட்டாரு. எனக்கு டிகிரி படிக்கணும்னு ஆசை. ஏன்னா +2 படிச்சாதான் டிகிரி படிக்க முடியும். அதனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் தான். என்னமோ படிக்க வச்சா நம்ம படிச்சிடுற மாதிரி. டிப்ளமோவே படிக்கல. எனிவே 82ல ஆசைப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டது 85. எங்க அப்பா இறந்து போனாரு 84ல. ரொம்ப குடிச்சு ரத்த வாந்தி எடுத்து என்னுடைய 19வது வயசுல எங்க அப்பா இறந்துட்டார். ரொம்ப கடன்ல எங்களை விட்டு போனார். எங்க அப்பாவுடைய டெட் பாடி எடுத்து அடக்கம் பண்றது கூட எங்களுக்கு காசு கிடையாது. எங்க அப்பாவுடைய சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு சொந்தக்காரங்க தான் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. இது 1984, 1984, 35 வருஷத்துக்கு முன்னால. எங்க அம்மாவுக்கு 40 வயசு தான். அவங்க எங்கேயும் வேலை செய்யல. அவங்க 8வது படிச்சவங்க. மெட்ராஸ்ல 4 பிள்ளைங்களை வச்சு அது கடன்ல எங்க அப்பா விட்டு போயிட்டார். அந்த நெருக்கடியில தான் நாங்க இயேசுவை அறிந்து கொண்டோம். விதவைகளை ஆதரிக்கிறவர், அனாதைகளை விசாரிக்கிறவர் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். ஆமென். 2 வாரத்துக்கு முன்னால எங்க அம்மாவுடைய 75th பர்த்டே கொண்டாடணும். 35 வருஷம் ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு சிட்டியில படிக்காத ஒரு தாயார், 4 பிள்ளைகளை. இன்றைக்கு நாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம். இடையில ஆண்டவர் வந்ததுனால தான். ஆமென். என் வாழ்க்கையில முதல்ல நான் பிரச்சனை இருக்கும்போது குறுக்கிட்டது ஜீசஸ். ஜீசஸ்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல எந்த எழுத்தோட ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்க. ஜே. அது நடந்தது 85. அப்புறம் 95ல எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. என் வைஃப் பேரு ஜெசி. அது என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? என்னுடைய மகா 2001ல பிறந்தா. அவ பேரு ஜினட். ஆரம்பிக்கிறது என்னது? ஜே. அதுக்கப்புறம் 2008ல என் மகன் பிறந்தான். அவனுக்கு பேரு ஜேடன். எதுல ஆரம்பிக்குது? என் வாழ்க்கை இப்ப ஜே 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 ஜேன்னு இருக்கு. முதல் ஜே வந்து ஜீசஸ். ஆமென். 92ல எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு ஆண்டவர் வழி திறந்தார். இந்தியாவில் எத்தனையோ பைபிள் காலேஜ் இருக்குது. ஆனா எனக்கு ஆண்டவர் சிங்கப்பூர் தேசத்துல பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அது டிகிரி ப்ரோக்ராம். 82ல ஆசைப்பட்டேன் ஒரு டிகிரி படிச்சா நல்லா இருக்கும்னு. அப்ப நான் ரட்சிக்கப்படல. 85ல தான் ரட்சிக்கப்பட்டேன். 82ல ஆசைப்பட்டது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 92ல ஆண்டவர் நிறைவேற்றினார். வெறும் டிகிரி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து 92, 93 டிகிரி முடிச்சு 94ல சிங்கப்பூர்ல ஒரு பைபிள் காலேஜ்ல மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் 2007ல 2வது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ், ரொம்ப பிரஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டி. அதுல மாஸ்டர்ஸ் இன் தியாலஜி மறுபடியும் நானும் என் ஒய்ஃபும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு. பாலிடெக்னிக் முடிக்கல. ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கும்போது ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை. பைபிள் படிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றையும் மாற்றுகிறார். சிலர்லாம் பார்த்தா வந்து பாஸ்டர் கை வச்சா எதுவுமே விளங்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. பைபிள் படிக்கிறியா? பைபிள் படிக்கிறது கிடையாது. நம்ம கை வச்சா என்ன நடக்கும்? எம்டி ஹேண்ட் எம்டி ஹெட்ல வச்சா என்ன ஆகும்? திருப்பி சொல்றேன், எம்டி ஹேண்ட் எம்டி ஹெட்ல வச்சா என்ன ஆகும்? ஒண்ணும் நடக்க. ஆமென் சொல்லுங்க. மைண்ட் எம்டியா இருக்க கூடாது. மைண்ட வந்து வசனத்தினால ஃபில் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல பைபிளை படிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமென்.
இங்க நம்ம ஊர்ல அவ்வளவு கிடையாது. ஆனா மலேசியாவில் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை ரொம்ப நாடுவாங்க. ரொம்ப, அது தமிழ் சபைகள்ல ரொம்ப. ஏதாவது கர்த்தர் வார்த்தை சொன்னாரா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் ஒரு முறை மலேசியாவுக்கு போயிருக்கும் போது அண்ணன் போயிருக்கிறாங்க. அங்க முடிஞ்ச உடனே ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர். சரி, என்ன ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணி கர்த்தர் ஏதாவது சொல்றாரா சொல்லுங்க. ஜிபிஎஸ் அண்ணன் சொல்றாரு, எனக்கு வந்துச்சு கோபம். நான் என்ன பண்ணேன்? நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லலைன்னா என்ன சொல்லிடுவான் அவன்? என்ன சொல்லிடுவாங்க? இந்த பாஸ்டருக்கு என்ன இல்ல, வெளிப்பாடு இல்ல, பவர் இல்லைன்றான். ஏதாவது சொல்லணுமேன்னு சொன்னா நம்ம போய் சொல்றவங்களாயிரும். என்னடா பண்றது சொல்லி கண்ணம் போடுனாரா, ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா பார்த்துட்டு, ஏதாவது ஆண்டவர் சொன்னாரா? ஆமாமா சொல்றாரு ஆண்டவர், நீ ஒழுங்கா நீ பைபிள் படிக்கணும்னு சொல்றாரு, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமென் சொல்லு. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்னைக்கு ஒழுங்கா பைபிள் படிங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். போகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க கை வச்சா ராங்கா போகாது. அல்லேலூயா. தமிழ் ஒழுங்கா வராது, இங்கிலீஷ் ஒழுங்கா வராது சொன்னேன். இப்ப தமிழ்லையும் பேசுறேன், இங்கிலீஷ்லையும் பேசுறேன். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. யோசுவா கிட்ட ஆண்டவர் ஒரு நியூ சீசனுக்குள்ள போகும் பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், பிராமிஸ். அவனுக்கு பிரசன்ஸை கொடுக்கிறாரு. நம்பர் 3 ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்கிறாரு. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வந்து பைபிளை ஒழுங்கா தியானம் பண்ணு, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் சொன்னாரு. 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணத்தை கைப்பற்றினார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய நினைவு வேற, நம்முடைய நினைவு வேற. நம்ம மைண்ட் வந்து கரெக்டா வசனத்தின்படி ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் நம்மளோட மைண்டை வச்சுக்கிடணும். கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3:1-2 வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். செட் யுவர் மைண்ட், உன் மைண்டை செட் பண்ணு மேலான காரியத்தின் மேல. ஹல்லேலூயா. நம்ம மைண்டை செட் பண்றது நம்முடைய வேலை. அதுல ஒரு வழி வந்து வசனத்தை தியானம் பண்ணுவது. உங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் என்று நீதிமொழிகள் 23:7 வாசிக்கிறோம். As a man thinketh in his heart, so is he. உங்களுடைய இருதயத்தின் நினைவு என்னவோ அப்படித்தான் நீங்க இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 23:7. நம்முடைய மைண்டுடைய நிலைமையை கரெக்டா கொஞ்சம் வச்சுக்கிடணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, be it transformed by the renewing of your mind. உங்க மைண்ட ரினியூ பண்ணுகிறதுனால தான் நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். மைண்ட் ரினியூவல் உங்கள் மனதை புதுப்பிக்கிற ஒரு process. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்களும் நானும் இயேசுவை போல மாறுகிற அந்த பிரயாணத்துல
நீங்களும் நானும் நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஆமென். மற்றவங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன குறித்து என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் முக்கியம் இல்ல. என்னை குறித்து என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாத, திடமனதுள்ளவனாயிரு. லீடர்ஷிப்ல வரும்போது சொல்றாரு, தைரியமாரு, பயப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் என்ன பண்ணலாம், நம்முடைய மைண்டை கண்டிஷன் பண்ணி ஓடலாம். இப்போ உங்களுடைய செல்போன் இருக்குல்ல, உங்களுடைய செல்போன் அதை உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியும்ல. காலையில் அலாரம் வைக்கணும்னா எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு வைக்கணும்னா அதில் வச்சா அது கரெக்டாக அது மாதிரி செயல்படுதா, செயல்படுதா இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த ஃபோனை வந்து கண்டிஷன் பண்ண தெரியும். அந்த ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் போட தெரியுமா? சிலருக்கு தெரியாது. அதனால தான் தேவையில்லாத நேரத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சைலண்ட் மோடு போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்ப அதை போட்டால் கண்டிஷன் அது மாதிரி இருக்கா? அதே போல உங்க மைண்டை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐந்து விதமான மைண்ட் செட் இருக்கு. எத்தனை விதமான மைண்ட் செட்? 5 விதமான மைண்ட் செட் நான் சொல்றேன். சரி, நம்ம உட்கார்ற போஸ்டரே, நம்ம நிக்கிற அந்த போஸ்டரே சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இல்ல தோத்து போன மாதிரி இருக்கும். இல்ல, நல்லா நில்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5 விதமான மைண்ட் செட். முதல்ல மத்தேயு 16ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம். பேதுருவுக்கும் அல்லது அந்த சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இயேசு கேட்கிறார். மத்தேயு 16:13 வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்னை யாருன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியாவின் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சிலர் 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 அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. இயேசு என்ன சொன்னாரு? அதெல்லாம் ரைட்டு, நீங்க என்ன சொல்றீங்க கேட்டதற்கு பேதுரு என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வெரி குட், சூப்பர், கரெக்டா அடிச்சாரு, பாராட்டினாரு. இயேசு பாராட்டாரு. கரெக்ட் ஆன்சர். எதுக்கு பாராட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கு பாராட்டாரு? கரெக்ட் ஆன்சருக்காக பாராட்டாரா? இல்ல. கரெக்ட் ஆன்சர் புக்ல கூட படிக்கலாம் சில நேரத்தில். இங்க எதுக்கு பாராட்டுறாரு தெரியுமா? மாம்சமோ ரத்தமோ உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அப்ப டைரக்டா ரெவலேஷன் பெற்றுக் கொடுக்கிற லெவலுக்கு வந்துட்ட பேதுருவே, சூப்பர், சபாஷ். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது? ஒரு வெளிப்பாடு வந்துடக்கூடாது. திமிரு வந்துருச்சு. யாருக்கு? பேதுருவுக்கு. இயேசு சரி வெளிப்பாடுலாம் பேசுறானே, நம்ம என்ன பண்ணுவோம்? சிலுவைக்கு போகிற ரகசியத்தை பேசுவோம்னு சொல்லி கொஞ்சம் மனசை திறந்து சிலுவைக்கு போகிற காரியத்தை பேசும்போது என்ன சொல்றான் அவன்? அப்பொழுது
அப்பொழுது பேதுரு 22ஆம் வசனம், அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? யாரு யார கடிந்து கொள்றது? பேதுரு, சிலுவைக்கு நீர் போக கூடாது ஆண்டவரே, தப்பு, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு கடிந்து கொள்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். கவனிச்சிங்களாங்க? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். முதலாவது மனுஷ சிந்தனை, ஹியூமன் மைண்ட் செட். முதலாவது ஹியூமன் மைண்ட் செட், மனுஷனுடைய சிந்தை, ஹியூமன் மைண்ட் செட். என்ன சொன்னார் இயேசு அங்க? நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நல்லா கவனிக்கணும். மனுஷிக சிந்தை தேவனுடைய செயலுக்கு எதிரி, தேவனுடைய செயலுக்கு இடரல், அது ஹிண்ட்ரன்ஸ். ஆகவே மனுஷனுடைய சிந்தனையை என்ன பண்ணணும்? நிராகரிக்கணும். மனுஷிக சிந்தனையை எந்த ஒரு காரியத்திலையும் விலக்கணும். அது தேவனுடைய கிரியைக்கு இடரலா இருக்கும். அது நல்ல ஆலோசனை மாதிரி இருக்கும், ஆனா அது ஆண்டவருடைய ஆலோசனையா இருக்காது. It will be a good counsel, it may not be godly counsel. Not all good counsel are necessarily God counsel. நல்ல ஆலோசனை எல்லாம் தேவனுடைய ஆலோசனை கிடையாது. வெளிப்பாடு பேசுற ஆளே இப்படி பேச முடியும். கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? ராஜா, பேதுருவே, ராசா, நான் மட்டும் இல்லடா, மவனே நீயும் சிலுவையை தூக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சிலுவைக்கு போக கூடாதுன்னு சொல்றல, அதுக்கு நான் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், முதல் ரெஸ்பான்ஸ், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மாட்டேங்கிற, கவனமா இருக்கணும், நீ எனக்கு இடரா இருக்கிற. நல்லா அப்படி கொடுத்துட்டு அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிராஸ் இல்லாத ஒரு கிறிஸ்டியானிட்டிய இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பேதுரு ஆதரித்தான். சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்டியானிட்டிய ப்ரொபோஸ் பண்றான். இன்னைக்கு பேசுறானுங்க நிறைய பேரு. நான் சொல்றது புரியுதா? பாடுகள் இல்லை, யாரு சொன்னது இல்லைன்னு? கிறிஸ்தவர்களுக்கு பாடு இருக்குமா இருக்காதா? ஆமென். அதை கிண்டல் பண்ணி பேசுற அளவுக்கு எல்லாம் வந்துட்டானுங்க. சொல்றது புரியுதா? புரியாது, புரியலன்னா பரவாயில்ல. நாளைக்கு காலையில் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரை, ஃப்ரம் த ட்ரீம் ஃபேஸ் டு த டெஸ்டினி ஃபேஸ், ஒரு ட்ரீம் ஃபேஸ்ல இருந்து டெஸ்டினி ஃபேஸுக்கு போறதுக்குள்ள அவன் கடந்து போகிற பாதையை நான் உங்களுக்கு வரைபடமிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து அதே இதை நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். அதே போல எந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் படிக்க முடியும். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுப்பார் என்றால் அந்த தரிசனம் நிறைவேறுகிற அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா அவர் கடந்து போகிற ஒவ்வொருவரையும் தேவன் வித்தியாசமான பாதையில் நடத்துவார். எனக்கு புரியுது. ஆனா ஒரு ஸ்டாண்டர்டான சில காரியத்தை நான் உங்களுக்கு அடிகோடிட்டு காட்ட முடியும். The pattern in which God works, the process in which God takes people through. தேவன் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நடத்தி கொண்டு போகிற பாதை. சிலுவை இல்லாத கிறிஸ்தவத்தை அல்லது இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார்.
நீங்க எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்கு. அது ரட்சிப்புக்கு சார். திருப்பி சொல்றேன், இயேசு எல்லாம் செஞ்சிட்டாரு, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உண்மையா? உண்மை. அது எதுக்கு? ரட்சிப்புக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சென்ற பாதையிலே நீங்களும் போக வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க பிலிப்பியர் 1:29. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, கவனிங்க, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. டெத் ஆஃப் கிரைஸ்ட் பிரசங்கம் பண்ணணும், அது சால்வேஷனுக்கு. ஆனா பைபிள்ல நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, கோ டெத் வித் கிரைஸ்ட், சிலுவையிலே நீங்களும் இயேசுவுடனே கூட அடிக்கப்படுகிற அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்களும் கடந்து வரணும். நீங்கள் உண்மையான சீஷர்களாக மாற வேண்டுமானால் ஆமென் சொல்லுங்க. Co-death with Christ is not preached these days. நாமும் அந்த பாடுகளின் பாதையிலே போக வேண்டும் என்பது அதிகமாக இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. நாமும் சிலுவை எடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். மனுஷனுடைய யோசனை என்ன தெரியுமா? மனுஷனுடைய சிந்தனை என்ன தெரியுமா? ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப். பேதுரு சொல்றான் தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிற, ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா போகணும்னு யோசிக்கிற இல்ல, சிலுவை. நீ எனக்கு இடலா இருக்கிறாய். ஹியூமன் மைண்ட் செட் is a stumbling block for God to move. மனுஷிக சிந்தனை தேவனுடைய செயல்களுக்கு இடறல். அதிகமா பேசலாம், பட் ஆனா இரண்டாவது கருத்துக்கு போவோம். எடுத்துக்கொள்ளுங்க ரோமர் 8:5 முதல் வாசிக்கிறேன். Romans chapter 8 verse 5 onwards. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை என்று இருக்கிறது. கவனிங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மனுஷிக சிந்தனை தேவனுடைய கிரியைக்கு இடரல். ஆனால் மாம்ச சிந்தையோ அது நேரடியாக தேவனுடைய காரியத்திற்கு பகை. மாம்ச சிந்தை முதலாவது சொன்னது மனுஷிக சிந்தை. அது தேவனுக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அது இடரல், தடை. ஆனால் இதுவோ பகை. மாம்ச சிந்தை. இங்க பாருங்க, உங்க மைண்ட் இருக்குல்ல, மனசு, உங்க மைண்ட், உங்க உணர்வு இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ், அப்புறம் நீங்க தீர்மானிக்கிற தன்மை இருக்குல்ல, சித்தம். நல்லா கவனிங்க, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய இமோஷனு, உங்களுடைய தீர்மானிக்கிற தன்மை, இந்த மூணும் நியூட்ரலா இருக்கிற ஒரு காரியம். இதான் உங்க ஆத்மா. உங்க ஆத்மாங்கிறது இந்த மூணு இருக்கு, மைண்ட், இமோஷன், வில். ஆனா உங்களுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று இருக்கிறது. உங்களுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று இருக்கிறது. ஆத்துமாங்கிறது நடுநிலையில இருக்கிறது. ஆவி என்பது ஒரு பக்கம் இருக்கு, மாம்சம்ங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த மனசு, உணர்வு, தீர்மானிக்கிற காரியம் இருக்கு தெரியுமா, அது இந்த பக்கமும் சாயலாம், இந்த பக்கமும் சாயலாம். எது வீக்கா இருக்கோ, எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிரும். ஆவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த பக்கம், மாம்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பக்கம்.
நீங்க உபவாசம் ஏன் எடுக்கணும் தெரியுமா? ஆவியின் மனுஷனை பலப்படுத்துவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் மனிதனோடு பேசுகிறது எந்த பகுதியில்? ஆவியில் பகுதியில். மாம்சம் 5 புலன்கள். கண்ணு, அப்புறம் மூக்கு, காது, நாக்கு, அப்புறம் உங்க கை தொடுதல். இந்த 5 புலன்கள், இதுதான் மாம்சம். பார்க்கிறது, பக்கம் இழுக்கப்படுறது. ஆவியின் மனுஷன் ஸ்ட்ராங்கா இல்லைனா கண் போன போக்கிலே என்ன பண்ணிரும்? கரெக்டா சொல்றீங்க பாருங்க. காலு போயிரும். கால் போன போக்கிலே எங்க எது போகும்? மனம் போயிரும். பாத்தீங்களா? கண்ணு மாம்சம், அது போய் மனச இழுத்துட்டு வருது. பாத்தீங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனுஷன் போகலாமான்னு சினிமாலேயே கேள்வி கேட்கிறானே. சொல்லுங்க, ஏதாவது என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? வசனம் பேசுகிறான், பழமொழி சொல்கிறான், கதை சொல்கிறான், சினிமா பாடல் வரிகளை சொல்கிறான். நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாம்ச சிந்தை, மனுஷ சிந்தை. மூன்றாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. பெருமையின் சிந்தை, ப்ரௌட் மைண்ட் செட், தன்னை குறித்து மிஞ்சி என்றது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மனுஷ சிந்தைக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அது இடரல், எனக்கு அது தடை. மாம்ச சிந்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அது எனக்கு பகை. பெருமையின் சிந்தைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் எதிர்த்து நிற்பேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையின் சிந்தை. உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும், ஆனா என்ன இருக்கக்கூடாது? ஈகோ இருக்கக்கூடாது. ஆமென். எனக்கு தைரியம் இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், திடமனதா இருக்கணும். எனக்கு கொடுத்த காரியத்தை நானு, ஆண்டவர் என்னை யாரா வச்சிருக்காரோ அந்த நபரா நான் இருக்கணும். எனக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரோ அது இருக்கு. என்னால என்ன முடியும்னு ஆண்டவர் சொல்றாரோ அது என்னால முடியும். நான் யாரா இருக்க அழைத்திருக்காரோ அந்த நபர் தான் நான். இதெல்லாம் எனக்கு ஆரோக்கியமான சிந்தை. ஆனா அதை மிஞ்சி என்றும் தெரியுமா? அது ஆகாது. எவனும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. இது எந்த சாப்டர் தெரியுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் வரங்களை குறித்து பேசுகிற ஒரு சாப்டர். ஊழியம், அழைப்பு, நம்முடைய நோக்கம், அந்த காரியத்தை குறித்து படிக்கும் பொழுது நம்மை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. பெருமையின் சிந்தை, மனுஷ சிந்தை, மாம்ச சிந்தை. நாலாவது குழந்தைத்தனமான சிந்தை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Corinthians 13 and verse 1. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். Childish thinking, குழந்தைத்தனமான
சிந்தை. நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். கவனிங்க, நாம ஆரம்ப நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிறது, பரவாயில்ல. ஆனால் காலம் கடந்து போக போக நாம் வளர வேண்டும். சிலர் பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிட்டு வாங்க. பாத்தீங்களா, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ். தொட்டா சுருங்கின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒரு இலை இருக்கும், என்னது தொட்டா. ஆமா, சிலர் அப்படித்தான், தொட்டா சுருங்கி பார்த்தா சுருங்கி. பார்த்தாலே பிரச்சனை, பார்க்காட்டியும் பிரச்சனை. இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்குமா இல்லையா? எங்க ஊர்ல இருக்கு. அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெலோஷிப்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கா இல்லையா? அவன் எப்படி என்ன பேச முடியுது மாதிரி? அவன் மாதிரி பேசிட்டானா நான் வரமாட்டேன். இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? சிஸ்டர் என்ன பாக்குறீங்க? அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. குழந்தைத்தனமான சிந்தை, மெச்சூரிட்டி இல்ல. குழந்தைத்தனமான சிந்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பெருமை உள்ள சிந்தை தேவன் எதிர்க்கிற காரியம். மனுஷிக சிந்தை தேவனுக்கு இடரலா இருக்கிற காரியம். மாம்ச சிந்தை தேவனுக்கு பகையா இருக்கிற காரியம். இப்ப உங்க சிந்தனைய தேவனுடைய வசனத்தின்படி புரோகிராம் பண்ணுவது என்னது? பைபிள தியானம் பண்றது. ஆண்டவர் பார்வையில எல்லாவற்றையும் பார்க்க பழகுவது. எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கிற ஒரு கிருபை. இந்த மனுஷ சிந்தை, மாம்ச சிந்தை, குழந்தைத்தனமான சிந்தை, பெருமையின் சிந்தை ஆகிய காரியங்களை கடந்து அதை மேற்கொண்டு அதிலிருந்து நீங்கள் விலகி என்ன சிந்தை உங்களுக்கு இருக்கணுமா? ஐந்தாவது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஆண்டவர் சிந்திக்கிற விதமாய், ஆண்டவர் பார்க்கிற விதமாய், ஆண்டவருடைய கண்ணோட்டத்தின் பார்வை தேவன் நமக்கு தருவாராக. அது எப்படி வரும்? தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறதுனால, தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால, வசனத்தை தியானிக்கிறதுனால, அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் அதை பேசுவதனால. பைபிள்லயே வல்லமையான பிரசங்கியார் யாரு? யாரு? யோனா. ஆனா நினிவேக்கு போக சொன்னா போனானா? போனானா? ஏன் போகல? ஏன்னா இவன் யூதன். அது நினிவே பட்டணம் புறஜாதி பட்டணம். யூத ஓர வஞ்சம். மைண்ட் செட் ப்ராப்ளம். அபிஷேகத்துக்கு குறை இல்லை. ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஊரே வருது. அபிஷேகம் வேற, மைண்ட் செட்டுங்கிறது வேற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம அபிஷேகிக்கப்பட்டு கூட ராங் மைண்ட் செட்ல இருக்க முடியும்னு சொல்றேன். அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் செட் மாறாது. அபிஷேகம் பெற்ற உடனே உங்க மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா மாறாது. அது உங்க டிசிப்ளின். செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். உங்களுடைய மைண்ட மேலான காரியத்தின் மேல செட் பண்ணுங்கன்னு கொலோசியர் 3:1-2 வாசிக்கிறோம். அது உங்களுக்கு உரிய உத்தரவாதம். அது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கம். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அதை நீங்கள் கடந்து வரணும்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். the mind of Christ. ஏசாயா 55:8-9 வசனங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய நினைவுகள் தாழ்வான நினைவுகள். அந்த தாழ்வான நினைவிலே இருக்கிற நீங்கள் மேலான நினைவுகளுக்கு கடந்து வரணும். அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற சவால். ஆமென். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் வளராமல் இருக்க முடியும். சபைக்கு பல வருடங்களாக கடந்து வந்தும் நம்முடைய சிந்தையிலே மறுரூபம் ஆகாமல் இருக்க முடியும். சிந்தை மறுரூபம் அவசியம். மைண்ட் ரினியூவல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் மறுரூபம் ஆவதற்கு ரோமர் 12:1-2 ஏற்கனவே சொன்னேன். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மைண்ட் ரினியூவல் இஸ் கீ ஃபார் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அபிஷேகிக்கப்பட்டவர் யாரு? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் முழு பைபிளில் யோனா ஒரே பிரசங்கம், 1,20,000 பேர். அதுவும் தயக்கத்தோடு பிரசங்கம் பண்ணியே அவ்வளவு பெரிய தாக்கம். சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் யாரு? பேதுரு ஒரே பிரசங்கம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். ஆனா பேதுரு அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் மைண்ட் செட் கரெக்டா இருக்கான்னு பாப்போமா? ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போக சொல்றாரு. போனானா? ஏன் போகல? அது புறஜாதியார் வீடு, நான் யூதன். ஆனா தேவனுடைய சிந்தையோ எல்லாரும் ஒருவரும் கெட்டு போக கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் யூதர்களை ஆசீர்வதிப்பதே ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், நீ ஜாதிகளுக்கு ஒளியாய் இருப்பாய். you will be a light to the Gentiles. ஆனா பேதுரு பாருங்க, பெந்தேகோஸ்தே அபிஷேகம் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பரிசுத்தாவி வரும்பொழுது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் எல்லாருக்கும் தான். ஆனா பேதுரு தரிசனம் பார்க்கிறான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட வரங்கள் கிரியை செய்கிறது. பிரசங்கம் என்றால் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அனனியா சப்பீரா பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆபரேட் ஆகுது. 6ஆம் அதிகாரத்தில் சபையின் நிர்வாகத்தை குறித்து ஞானமாய் பல காரியங்களை செய்கிறான். ஜெயிலிருந்து மகிமையாய் தப்பி வருகிறான். இதெல்லாம் நடக்குது. ஆனா 10ஆம் அதிகாரத்தில் தேவன் கொர்நேலியு வீட்டுக்கு போக சொன்னா அவன் போகிறதற்கு தயக்கம் தெரிவிக்கிறான். ஏன் தயக்கம்? அபிஷேகம் இருக்கிறது, வரம் இருக்கிறது. ஏன் தயக்கம்? மைண்ட் செட் ப்ராப்ளம். ரட்சிக்கப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் மாறாது. அபிஷேகம் பெறுகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் மாறாது. நான் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற காரியம் ரட்சிப்பின் காரியம் அல்ல. நீங்கள் பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை குறித்து நான் சொல்லவில்லை. வசனத்தை நீங்கள் ஒழுக்கத்தோடு தியானம் பண்ணி உங்கள் மைண்டை வசனத்தின்படி கண்டிஷன் பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கத்தை குறித்து நான் வலியுறுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யார் சொல்றது? மைண்ட்ல என்ன இருக்கோ அதுல பிரச்சனை. எண்ணாகமம் 13க்கு வாங்க. எண்ணாகமம் 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை. என்ன தேசம்? எப்படிப்பட்ட தேசம்? கொடுக்கும் கானான் தேசம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் கொடுப்பனா கொடுக்க மாட்டேன்னா பார்த்துட்டு வான்னு சொன்னாரா?
கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் என்ன மைண்ட்ல இருக்கோ அதை சொல்றாரோ அதை அப்படித்தான் பிடிக்கணும். ஆனா இந்த 12 வேவுக்காரர்கள் போனார்களே, போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க பாப்போமா? 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 13:32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆமா, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். கவனிங்க, நாங்கள் யார் பார்வைக்கு? யார் பார்வைக்கு சொல்லுங்க, யார் பார்வைக்கு? இதுதான் பிரச்சனை. நீ உன்னை பார்க்கிற பார்வை சரியில்லை. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். நீ உன்னை பார்க்க வேண்டிய விதமாகவும் பார்க்கல, நீ அவனை பார்க்க வேண்டிய விதமாகவும் பார்க்கல. அவனை பெருசா பார்க்கிற, உன்னை சின்னதா பார்க்கிற. யாரு? வேவுக்காரர்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? போயிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னாரா? இல்ல, கொடுக்கும் தேசத்தை பார்த்துட்டு வா. ஆண்டவருடைய வசனத்தின்படி, பிராமிஸ் படி மைண்ட கண்டிஷன் பண்ணல. இவன் சூழ்நிலையை பேஸ் பண்ணி, இவன் பயத்தை பேஸ் பண்ணி, மற்றவங்க சொல்ற கருத்தை பேஸ் பண்ணி இவன் இவாலுவேட் பண்ணிட்டு வர்றான். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். நீ உன்னை முதல்ல ஒழுங்கா பார்த்தாதான் மத்தவன் உன்னை ஒழுங்கா பார்ப்பான். ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்கிறான், முதல்ல நீ உன்னை எப்படி பார்க்கிற சொல்லு. அல்லேலூயா. உங்களை மிஞ்சி எண்ணவும் கூடாது, உங்களை தாழ்த்தியும் தேவையில்லாம பண்ணக்கூடாது. ஆமென். யாராவது நான் பிரசங்கம் பண்ண உடனே பாஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? தேங்க்யூன்னு சொல்லிடுவேன். நான் இல்லை பிரதர், எல்லாம் ஆண்டவர். எல்லாம் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த கிருபையை நீ விட்டு கொடுத்து நீ பயன்படுத்தி, நான் சொல்றான் தேங்க்யூ சொல்லிட்டு போயிரு. ஒருத்தர் சொன்னார் அப்படித்தான், நல்லா பேசிட்டு வந்தாரு. சொன்னேன் ரொம்ப சூப்பராச்சு. நான் ஒண்ணுமே இல்லை பிரதர், எல்லாம் ஆண்டவர்னாரு. நான் சொன்னேன் ஆண்டவர் வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, பிராக்டிகலா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மிஞ்சி எண்ண கூடாது, தாழ்த்தியும் தேவையில்லாம கூடாது, பயப்படவும் கூடாது. உன் மேல ஒருவனும் கை போடுவது இல்லைன்னு சொன்னார்னா அதை அப்படி நம்பணும். அது சொல்லி விசுவாசிச்ச உடனே என்ன பண்ணும் அப்படி சொல்லட்டுமா? நீங்க எந்த பிராமிஸ பைபிள்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு நேர ஆப்போசிட் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு, நான் அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சிங்கப்பூர்ல நான் இருக்கிற நாட்கள்ல அந்த சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டரா ஒரு யங் பாஸ்டர், அப்பதான் அவரை நாங்க குரூம் பண்ணி கொண்டு வரோம். அவரு நாங்க அந்த சபையில ஒரு நல்ல தீர்க்கதரிசி வெளியில இருந்து நாங்க வர வச்சிருந்தோம். நல்ல தேவனுடைய மனுஷன் வந்து எல்லாருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது இந்த மனுஷன் மேல கை வச்சு என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் உனக்கு சுகமளிக்கும் வரத்தை கொடுக்கிறான், கர்த்தர் உனக்கு ஹீலிங் கிஃப்ட கொடுக்கறத நான் பார்க்கிறேன். அந்த வாரம் சர்ச்சில் ஒருத்தர் சிக்காயிட்டார், ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க, ஜெனரல் வார்டில் இருந்தார். இவர் கேட்டாரு, இது மாதிரி இருக்கிறாங்க சிக்கா இருக்காங்கன்னு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன ப்ராஃபஸி வந்துச்சு? உனக்கு சுகமளிக்கும் வரணும் வந்துச்சு இல்ல, போய் ஜெபம் பண்ணு போ. போய் ஜெபம் பண்ணாரு. இந்த ஆளு எனக்கு மறுநாள் போன் பண்றாரு, சொல்றாரு நான் போய் ஜெபம் பண்ணனா அந்த ஆளை வந்து ஜெனரல் வார்டில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் பிரைஸ் தி சொன்னேன், அவசரப்படாதன்னாரு. ஜெனரல் வார்டில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஐசியூல வச்சுட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல நீ ஐசியூல போய் ஜெபம் பண்ண. அவன் சொன்னா வேண்டவே வேண்டாம். ஏன்னு கேட்டேன், நான் அங்க போய் ஜெபம் பண்ணா அவன் மார்ச்சரி போயிட்டான்.
நான் மார்ச்சரி போனாலும் நீ ஜெபம் பண்ணு. நம்ம எதை கர்த்தர் சொல்றாரோ அதுக்கு அகேன்ஸ்டா நடக்கும். நம்ம கர்த்தர் சொல்றதை நம்புறோமா இல்லையான்னு சும்மா ஒரு டெஸ்ட் தான். அதுக்குள்ள நீங்க பதறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. கானானுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா கானான் தான் கூட்டு போவாரு. வழியில செங்கடல் ஒண்ணு இருந்தா நீ பதறக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அங்க கல்லறை இல்லைன்னா இங்க கூட்டு வந்தேன்னு ஆரம்பிச்சுட்டான் கதையை. நீ தான் கூப்பிட்டு வந்தேன்ட்டான். அவர் பாவம் போல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் மாமனார் ஆட. இவன் ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் அங்க கூப்பிட்டார் இவனை. பிரச்சனை வந்தா யாரு முதல்ல மாற்றுறது சொல்லுங்க? ஏதாவது ஊழியக்காரன் தான். எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க வர சொன்னீங்க இங்க அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் கானானுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரா இல்லையா? நீ நம்பு. ஆமென். இந்தியாவுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன்னாருன்னா இந்தியாவுக்கு ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென். இடையில சவால்கள் வரும், பிரச்சனை வரும். 20-30க்குள்ள 20-20க்குள்ள கர்த்தர் இதை செய்யறேன்னு சொன்னாருன்னா நீங்க என்ன எதிராக நடந்தாலும் நம்பணும். ஒரு 4 பேர் மட்டும் நம்புறீங்க, தேங்க்யூ. திருப்பி சொல்றேன், கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஏன் பைபிள்ல போட்டிருக்கு இருதயத்தின் நிறைவினால வாய் பேசணும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசினாலும் பேசணும்னு பைபிள்ல இல்லை. நீங்க ஆமென்னு சொல்றது உள்ள இருக்குங்கிறதுக்கு அடையாளம். நான் போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், எங்க நிலைமை தான் மோசமான நிலைமை. சினிமாலெல்லாம் ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணாருன்னா என்னது, ஒரு ஸ்டண்ட் அடிச்சாருன்னா சினிமாவில் என்ன பண்றாங்க சொல்லுங்க? என்ன பண்றாங்க? சத்தமா சொல்லுங்க. கை தட்டுறாங்க. ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு கையை தட்டுங்கன்னு சொல்றாரா? சொல்றாரா? யாராவது ஆக்டர் சொல்றாங்களா? இல்ல. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்றாங்க? கையை தட்டுறது, சத்தம் போடுறது, ஷவுட் பண்றது எல்லாம் பண்றாங்களா இல்லையா? ஆனா பிரசங்கம் பண்ற எங்க நிலைமை தான் மோசமான நிலைமை. ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஆமென் சொல்லுங்க. கேட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கா இல்லையா? சொல்லுங்க. கையை தட்டுங்க. கையை தட்டு. அது அப்படி போகுது. சரி, சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல, பரவாயில்ல, விடுங்க. அல்லேலூயா. நம்ம மைண்ட கண்டிஷன் பண்றது. இதை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது உங்க ஆவி ரட்சிக்கப்படுது. கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் உங்க ஆத்துமாவின் ரட்சிப்பு. இயேசு வரும் பொழுது உங்க சரீர ரட்சிப்பு. ஆமென். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்து போன உங்க ஆவி உயிரடைகிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனோட கனெக்ட் பண்ற இடம் ஆவிதான். மரித்து போன ஆவி. ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடுறதுனால சாகவே சாவாயின்னு சொன்னார்ல, எது செத்துச்சு? ஆவி. ஆமென். இப்ப ரட்சிக்கப்படும் பொழுது எது உயிர்ப்பிக்கப்படுது? ஆவி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க ஆவி ரட்சிக்கப்படுது. ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் உங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல ஒன்று மனது, ஒன்று உணர்வு, இன்னொன்று தீர்மானிக்கிற பகுதி. நீங்க இயேசு போல சிந்திக்கணும், இயேசு போல உணரணும், இயேசு போல தீர்மானம் பண்ணணும். இதுதான் டிசைபிள்ஷிப், சிஷ்யத்துவ பாதை. ஆமென். இயேசு வரும்பொழுது நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்படும். ஆமென். ஆவியின் ரட்சிப்பு என்பது இன்ஸ்டன்டேனியஸ், சரீர ரட்சிப்பு என்பது இன்ஸ்டன்டேனியஸ். ஆனா ஆத்ம ரட்சிப்புங்கிறது ஒரு ஜர்னி. அதுல ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அதுல வளரணும். நாம் அதுல ஒரு பகுதி நம்முடைய மைண்ட், இமோஷன் ஒன்று இருக்கு, உணர்வு, ஆரோக்கியமான உணர்வுகள் இருக்கு. இயேசு திரளான ஜனங்களை பார்த்தபோது என்ன பண்ணாரு? மனதுருகினார். அந்த இமோஷன் நமக்கு இன்னும் வரல. டிராபிக் ஜாம் வரும்போது என்ன நடக்குது? நிறைய கூட்டம், டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். எத்தனை பேர் கூட்டத்தை பார்த்தோம் அப்படியே மனதுருகுது.
இல்ல, இன்னும் மாறணும். ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் எப்ப பார்த்தாலும் கரெக்டா தீர்மானம் எடுக்கிறோமா? இயேசுவை போல இல்ல, அதெல்லாம் மாறணும். சரீர ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். ஆமென். இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக தான் பிரயாசப்பட பைபிள்ல போட்டிருக்கு. உங்கள் ரட்சிப்புக்காக என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கன்னு சொல்றது இந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது இலவசமாய் தேவன் கொடுத்தார். ஆமென். ஆனா அந்த கிருபையின் உபதேசம் பண்றவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த ஆவியின் ரட்சிப்புக்கு என்ன தகுதி இல்லாமல் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதையே ஆத்ம ரட்சிப்புக்கும் வைக்கிறானுங்க. அதான் தப்பு. சில நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம அந்த ஆவியின் ரட்சிப்புக்கு நிபந்தனை வச்சிடறோம், அதுவும் தப்பு. அது இலவசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஏதாவது புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு இருக்கா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு, சிலுவையின் பாதையிலே போவதற்கு, தேவனுடைய நோக்கத்திலே உங்களை வைத்துக் கொள்வதற்கு, உங்களது ஆத்மாவின் ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. இந்த இரவு கர்த்தர் உங்களை எதற்காக இந்த காரியத்திற்கு சவால் விட்டு அழைக்கிறார் தெரியுமா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்கள் ஆத்தும ரட்சிப்புங்கிறது முக்கியம். உங்களுக்கு வைத்திருக்கிற முழுமையான பிளானுக்குள்ள நீங்க வரணும்னா நீங்கள் வளர வேண்டியது முக்கியம்.